பேசா பொருள் சுற்றுல 24 குழந்தைகள் மிகச்சிறப்பாக பேசி இருக்கிறாங்க. ஒவ்வொரு சுற்று முடிவுலையும் சிறப்பாக பேசுகிற 3 போட்டியாளர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுப்போம். இந்த சுற்றுல அது இருக்கு. அந்த 3 சிறப்பு பரிசுகளை யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு எல்லாரும் வழிமேல் விழி வைத்து ஆர்வமா அந்த பரிசு பொருட்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த 3 செந்தமிழ் செல்லங்கள் சிறப்பு பரிசை வாங்க போறாங்கன்னு எங்கள் மதிப்பிற்குரிய நடுவர் இப்போது அறிவிக்கிறார். இப்போ இன்றைய சுற்று, அதாவது இந்த பேசா பொருள் சுற்றுல 3 பேரை நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம். இந்த 3 குழந்தைகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட இருக்கிறது. அதில் முதலாவதாக தீஷா அவர்களுக்கு சிறப்பு பரிசு. ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற சிறப்பு பரிசை தீஷா திரவியராஜ் பெறுகிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு. அடுத்தது சிறப்பு பரிசு பெறுபவர் பரந்தாமன். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற சிறப்பு பரிசை பரந்தாமன் பெறுகிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு வாழ்த்துக்கள் பரந்தாமன். மூன்றாவது சிறப்பு பரிசு பெறும் குழந்தை ஹிரண்யாஸ்ரீ. ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற சிறப்பு பரிசை ஹிரண்யஸ்ரீ தட்டிச் செல்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு. சிறப்பு பரிசை வெற்றி பெற்று தன் கைகளில் ஏந்தி இருக்கிற அந்த 3 செந்தமிழ் செல்லங்களுக்கும் ஒரு உற்சாகமான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துறோம். ஆனால் சிறப்பு பரிசு அப்படின்னு ஒன்று இருந்தா வெளியேற்றம் அப்படின்னு ஒன்று இருக்கும். 3 பேருக்கு சிறப்பு பரிசுகள் கொடுத்தாச்சு. இந்த பேசா பொருள் சுற்றுல எத்தனை பேர் வெளியேற்றப்பட போறாங்க, யார் யாரையெல்லாம் இந்த மன்றத்துக்கு அழைக்க போறோம்? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்லிடுறேன். ஒரு போட்டின்னு வந்துட்டா வேறு வழி இல்லை, நாம் கராராக சில விதிமுறைகளை பின்பற்றி தான் ஆகணும். எல்லோருக்கும் நாம் கோப்பை கொடுக்க முடியாது. எல்லா குழந்தைகளும் சிறப்பான பேச்சாளர்கள் தான், சிறப்பான திறமையாளர்கள் தான், தைரியசாலிகள் தான். ஆனால் அதையும் தாண்டி விதிமுறைகள்னு இருக்குது. அதனால் ஒரு போட்டி என்று வரும்பொழுது முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசுன்னு அப்படி தான் கொடுத்தாகணும். எல்லாருக்கும் அதை கொடுக்க முடியாது. சில பேரை வெளியேற்றி தான் ஆகணும். அது இந்த நிகழ்ச்சியினுடைய நியதி. அதற்கு நாம் அனைவரும் கொஞ்சம் சோகத்தோடு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அதனால் வெளியேற்றம் உண்டு. ஆனால் அதை பற்றி விரிவாக சொல்வதற்கு முன்னால் முதற்கண் என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 7 போட்டியாளர்களை முதற்கண் இங்கே அழைத்து சில விஷயங்கள் சொல்லலாம் என்று நினைத்திருக்கிறோம். அந்த 7 பேரை இப்போ கூப்பிட்டுடலாமா? சரி. பேசா பொருள் சுற்றுல மதிப்பெண்கள் அடிப்படையில் குறைவான மதிப்பெண்களை பெற்றிருக்கிற அந்த 7 போட்டியாளர்களை இப்போது நடுவர்கள் மேடைக்கு அழைக்கிறாங்க. ஒருவர் பின் ஒருவராக வாங்க. மயூஷிகா, சிவானி, வர்ஷா, கீர்த்தனா, ஜாக்சிகா, சரவண பவதாரிணி, அபிநயா. சிறப்பாக பேசக்கூடிய சில போட்டியாளர்களுமே கூட இந்த நிலையில் நிற்பதை பார்க்க முடியுது. ஏன்னா நடுவர்கள் தொடர்ந்து தொடக்கத்திலிருந்தே சொன்னது மாதிரி இந்த சுற்று ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அதை நேயர்களுமே நிச்சயமாக அவங்க இல்லத்திலிருந்து பார்க்கும்போது அவங்களுக்குமே அது புரிஞ்சிருக்கும். இது ஒரு போட்டி, நிச்சயமாக வெளியேற்றம்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு நம்முடைய நடுவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 7 பேரில் இருந்து இந்த சுற்றில் வெளியேறப் போகிற அந்த போட்டியாளர் யார் அப்படிங்கிறது நடுவர்கள் வசம் இருக்குது. முதல்ல இங்கே நிற்கின்ற இந்த திறமையான குழந்தைகளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த நாற்காலியில் அமர்ந்து பேச்சை கேட்டு அந்த காகிதத்தில் மதிப்பெண் போடுவது ரொம்ப எளிது. ஆனால் இந்த இடத்துக்கு இந்த ஒரு சூழலில், அந்த வெளிச்சத்தில், அந்த ஒரு நடுக்கத்தோடு பயத்தோடு நம்ம தயார் செய்து வந்ததையெல்லாம் சிறப்பாக செஞ்சிடணுமே அப்படிங்கிற அந்த பதற்றம் எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளை பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறது நன்றாக உணர முடிவது. இந்த அனுபவம், இந்த வெளிச்சம் எல்லாமே உங்களை செதுக்குகின்ற உளிகள் மாதிரி.
ஏன்னா இந்த மேடை எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கிறது இல்லை. இது ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில். இதை நீங்கள் ஒரு பெரிய வரமாக நினைக்கணும். முதற்கண் வெற்றி தோல்வி என்பதை கடந்து இந்த நிகழ்ச்சியோட அல்லது இந்த அரங்கோட உங்களுடைய திறமை முடிந்து விட்டதானா கிடையாது. உங்களுடைய திறமை இந்த அரங்கை விடவும் பெரிது. கனத்த இதயத்தோட நான் சில விஷயங்களை சொல்லலான்னு இருக்கேன். அது என்னன்னா, வெளியேற்றம் உண்டு, ஆனால் இந்த சுற்றுக்கு இல்லை. இப்போ கொஞ்சம் சிரிக்கலாமே எல்லாரும். ஆனால் ஒன்று, இன்றைக்கு இந்த சுற்றுல வெளியேற்றம் இல்லை என்றாலும் இனிமேல் வெளியேற்றமே கிடையாது என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. உங்களை தண்டிப்பது எங்கள் நோக்கல்ல. செல்லமாக கண்டித்து உங்களை மேம்படுத்தி மெருகேற்றுவது தான் எங்கள் நோக்கம். சரியா? அதனால இந்த சுற்றை ஒரு நல்ல அனுபவமாக நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த சின்ன சின்ன குறைகளை மட்டும் நீங்கள் சரி செய்து கொண்டு அந்த தலைப்பை ஒட்டியே பேசணும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மற்றபடி உச்சரிப்பு, உடல் மொழி அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போக போக இன்னும் போட்டி கடுமையாகும். அப்போ எது உங்களை தனித்து காட்டும்? நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கருத்து வளத்தை முன்வைக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய கருத்து தனித்துவமாக இருக்குது, அழகாக இருக்குது, அதை வைத்து தான் உங்களை மதிப்பீடு செய்வோம். அதனால் அடுத்த சுற்று மறத்தல் தகுவோங்கிற சுற்றில் உங்களுடைய குறைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு நீங்கள் பட்டையை கிளப்பி பட்டாசாக வெடிச்சுட்டு அப்படியே எங்களை இன்னும் தலை சுற்ற வைக்கணும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும். சரியா? சரி, வாழ்த்துக்கள் மீண்டும் எல்லாருக்கும். 7 போட்டியாளர்களுக்கும் இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு இந்த 7 பேரையும் மீண்டும் நாங்கள் அரியணையில் அமர்த்துகிறோம். உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை சரியா பயன்படுத்துங்க. உங்க நண்பர்களோட போய் உட்காருங்க. அற்புதமான வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிற நடுவர்கள் அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி மற்றும் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்களோடு இந்த சுற்றை இனிதே நிறைவு செய்கிறோம். இந்த பேசா பொருள் சுற்றுல அற்புதமான உரைகளை வழங்கி இருக்கிற 24 செந்தமிழ் செல்லங்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு எங்கள் நன்றிகளை உரித்தாக்குகிறோம். இன்னும் புதுமையான சுற்றுகளோடு வித்தியாசமான தலைப்புகளோடு விறுவிறுப்பான உரைகளை வழங்குவதற்கு செந்தமிழ் செல்லங்கள் தயாராக இருக்கிறாங்க. நடுவர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தொடர்ந்து உங்களை அடுத்த சுற்றில் சந்திக்கிறோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.